அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே வாக்குகளை சிதைக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்க போகின்றார் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக பியூஷ் கோயல் மூலமாக தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு கணிசமான வாக்குகள் செல்லும். அந்த வாக்குகள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி வெற்றி பெறப் போகின்றது என்பதை தீர்மானிக்கப் போகின்றது என்பதை பியூஷ் கோயல் சொல்லியிருக்கின்றார். கூட்டம் தொடங்கிய உடனேயே தமிழக வெற்றி கழகம் தொடர்பான விவரங்களை நிர்வாகிகளிடமிருந்து பியூஷ் கோயல் கேட்டறிந்திருக்கின்றார். அப்பொழுது சில நிர்வாகிகள் உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இந்த கூட்டணிக்கு வராது, குறைந்தபட்சம் நாம் அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது, அதிமுகவுடன் இருக்கும் பொழுது தாவேகா அந்த கூட்டணிக்கு வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று உறுதிபட நிர்வாகிகள் பியூஷ் கோயலிடம் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது அதிமுக பாஜக இணைந்த ஒரு கூட்டணியாக இருக்கும் பொழுது உறுதியாக தாவேகா என்பது வராது. அல்லது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் என்றால் அதிமுக வேறு மாதிரியான முடிவுகளை எடுத்தால்தான், அதாவது பாஜகவை வெளியேற்றுவதற்காக போன்ற முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதன் காரணமாக தாவேகா ஒருபொழுதும் நம்மோடு கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்று பியூஷ் கோயலிடம் நிர்வாகிகள் பதிலளித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு பியூஷ் கோயல் தன் வசம் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையிலே விஜய் இஸ் ஸ்பாயிலர் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். விஜய் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலே வாக்குகளை சிதைக்க இருக்கின்றார் என்பதான ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையிலான எச்சரிக்கையாக பாஜக நிர்வாகிகளுக்கு பியூஷ் கோயல் மூலமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று நடைபெற்ற இந்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேர சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக விஜய் தொடர்பாக பியூஷ் கோயல் கூறியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை பார்க்கப்படுகின்றது. தாவேகா பெறப்போகின்ற வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சியினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அந்த வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு பதிவாகக்கூடிய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை பாதித்துவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். பாஜகவின் தேசிய தலைமையை பொறுத்தவரை பல்வேறு தரவுகள் மூலமாக அவர்கள் வாக்கு நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வார்கள். மாநில தலைமை வழங்கக்கூடிய தரவுகள் மட்டுமல்லாமல் RSS மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த களச்சூழலுக்கு ஏற்ப எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் செல்லலாம் என்பதற்கான தரவுகளை பாஜக பெற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் உளவு தகவல்களாகவும் பாஜக தலைமைக்கு இது போன்ற தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தனிப்பட்ட முறையில் பாஜக தேசிய தலைமைக்கு செல்லும். எனவே அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்துதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்திற்கு ஏற்ற வியூகங்களை பாஜக வகுக்கும். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு மாநில கட்சிகள் மாநிலங்களில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த நிலையில் ஒடிசா உள்ளிட்ட மாநிலத்தில் எல்லாம் அந்த கட்சிகளை வீழ்த்தியது. அதே போன்று காங்கிரஸ் கொடியேற்றி பிறந்த மாநிலத்தில் எல்லாம் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியை இல்லை என்ற அளவுக்கு பாஜக அங்கு ஆட்சிக்கு வந்து அந்த கட்சிகளை இல்லாமல் செய்தது உட்பட பாஜகவிற்கு அந்த வெற்றி தொடர்பான வியூகங்களை வகுத்து கொடுப்பதற்கு இது போன்ற தரவுகள் தான் பயன்படும். எனவே தேசிய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்று என்ன பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேம்போக்காகவே தொகுதிகள் தொடர்பாகத்தான் அவர் பேசப் போகின்றார், தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து பேசப் போகின்றார், எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று அதிமுக தலைமையிடம் கேட்பதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாய சந்திப்பு இதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பியூஷ் கோயலுடைய சந்திப்பு பார்க்கப்பட்டது. ஆனால் அதில் நிர்வாகிகள் பங்கேற்று முடிந்து வந்த பிறகு அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக பியூஷ் கோயல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒற்றை வார்த்தையை பாஜகவின் நிர்வாகிகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் விஜய் இஸ் ஸ்பாயிலர் என்கின்ற ஒரு வார்த்தையை பியூஷ் கோயல் பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவில் வாக்குகளை வாங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வாக்குகள் உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பின்னடைவாக இருக்குமா, அல்லது பெரிய அளவில் மகளிர் வாக்குகள் தாவேகாவிற்கு செல்லும் பொழுது அது திமுக கூட்டணிக்கு பின்னடைவாக வந்து நிற்குமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.